வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சுயர்களால் மக்களுக்காக கொடுக்கப்பட்டாங்க இல்லைங்களா, தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களோட வகைகளை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த குறிப்புகள் எதுலேருந்து கிடைக்குதுன்னா, அந்த காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகள், செப்பேடுகள் போன்ற ஆதாரங்கள் மூலிமா இந்த குறிப்புகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல வேளாண் வகை, அதாவது வேளாண் வகை நிலங்கள் பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, அந்த காலத்தில் பிராமணர்கள் வேளாண்மை செய்ய மாட்டாங்க. அவங்கள தவிர்த்து மற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் விவசாயம் செய்வாங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். பிராமணர்கள் விவசாயம் செய்ய மாட்டாங்கன்றதை வச்சு வேளாண் வகை நிலங்களை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு. இல்லைங்களா, இங்கே பாருங்கள், அல்லாத உடைமையாளர்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அவசரத்தில் படிக்கும்போது பிராமணர்ன்றதை மட்டும் படிச்சிருவோம், அல்லாதன்றதை படிக்காமல் விட்டுருவோம். சரிங்களா, அதனால் இந்த மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தெளிவாக படிச்சுங்க. பிராமணர் அல்லாதவங்களுக்கு தான் வேளாண் வகை நிலங்கள், அதாவது பிராமணர்கள் விவசாயம் பண்ண மாட்டாங்கன்றதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரம்மதேயம். பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பிரம்ம, இங்கே பிராமண, இந்த ரைமிங்லேயே வருது இல்லைங்களா, இதை வச்சு பிரம்மதேயம் என்னும் நிலம் வகை பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கல்வி சாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்வி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தேவதானம். இது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தேவதானன்றத தேவஸ்தானம் அப்படின்னா மூலஸ்தானம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் தேவஸ்தானம். அது கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு தேவதானம்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவதானம்ன்றத அன்னதானம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அன்னதானம் கோயிலில் தான் நம்மளுக்கு போடுவாங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். தேவதானம்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள்னு. அடுத்து பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த பள்ளி சந்தம்னு இருக்கு இல்லைங்களா, சந்தம் சமண சமயம், இந்த ரைமிங்கில் வரும். சரிங்களா, இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.